துளாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைக்குத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி மாதம் 15ஆம் நாள், அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை 2025 கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஒரு ராசியை கடக்க சனி 2.5 வருஷம் எடுத்துக்கும். சந்திரன் 2.5 நாளில் கிடக்கும். சனி ஒரு ராசிக்கு அடக்க 2.5 வருஷம் ஆகும். நிதானிச்சு நிலைச்சி பலனை கொடுக்கக்கூடியவர் சனி. அதாவது 12 ராசியும் கடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஆகிடும். அப்போ கடைசி ராசி காலச்சக்கரத்தோடைய கடைசி ராசிக்கு போய் சேர்றாரு சனி. 2.5 வருஷம் மீனராசியில் சஞ்சரிக்க போகிறார். இந்த மீனராசியில் 2.5 வருஷம் சஞ்சரிக்கிறதுனால துளாராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய யோக பலன்கள் என்ன, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், செய்யக்கூடிய பரிகாரங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சனி அப்படிங்கிற கிரகம் ஜாதகத்தில் முக்கியமான கிரகம். ஏன் அப்படின்னா சனி தான் ஆயுள் கிரகம். ஒருவருக்கு அற்ப ஆயுளா மத்தியம ஆயுளா தீர்க்க ஆயுளான்னு சொல்கிறதுக்கு சனி தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா சனி தான் ஆயுள் கிரகம். அதே போல் கர்மகாரகன், அதாவது கர்மான செயல், நல்ல செயலோ கெட்ட செயலோ அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுப்பவர் சனி. அதே போல் பார்த்தீங்கன்னா சனி தான் தொழில் காரகன். அதாவது தொழில் அப்படின்னா இப்போ பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு செயல் செஞ்சு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு தான் ஜீவனம் நடத்தி ஆகணும். ஜீவனங்கிறது முக்கியம் இல்லையா? அந்த ஜீவன் அதாவது தொழிலை சொல்லக்கூடிய கிரகம் சனி. அதை விட முக்கியமாக ஆயுள் கிரகம் இல்லையா? அதாவது சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. ஆயுள் இருந்தால் தான் அனைத்து பலன்களுமே, அனைத்து கிரகத்தால் ஏற்படக்கூடிய பலன்களுமே ஆயுள் இருந்தால் தான். அப்போ சனி அப்படிங்கிற கிரகம் ஜாதகத்துக்கு அவ்வளோ முக்கியம். அதாவது இந்த 7.5 நாட்டு சனி, அஷ்டமி சனி காலங்களில் பார்த்திங்கன்னா ஜாதகர் அவருடைய ஆணவம், அகங்காரம், திமிர் இதெல்லாம் அழித்து பக்குவப்படுத்தக்கூடியவர் சனி. இப்போ இப்படிப்பட்ட சனி பார்த்திங்கன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் உடையவர். அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்திற்கும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம், சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி. பொதுவாக துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி யோகாதிபதி. 4க்கும் 5க்கும் உடைய சனி 6ல் போய் மறைகிறார். பொதுவாக 6ஆம் இடத்துல சனி இருப்பது யோகம். 6ஆம் இடங்கிறது என்னன்னா நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். அப்போ நோய் அதாவது ஆரோக்கிய குறைபாடு, இது வரைக்கும் இருந்த ஆரோக்கிய குறைபாடு நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா 6ல் சனி வரும் பொழுது நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஆரோக்கியம் மேம்படும். எதிரி, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, எதிரிகளெல்லாம் ஜெயிச்சு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் நோய், எதிரி, வம்பு வழக்கு, கடன் அதாவது கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பந்தமான கடன், கொடுத்த கடன் வர்றதோ அல்லது நீங்கள் கடன் இருந்தால் அதை அடைக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களுக்கு கடன் ஏற்பட்டிருந்தால் அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பும், அதே போல் நீங்கள் கொடுத்த கடனை சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நோய், எதிரி, வம்பு வழக்கடெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, ருண ரோக சத்ருஸ்தானத்தை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அதாவது 6ஆம் இடத்துல பாபகிரகம் இருப்பது சிறப்பு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய், எதிரி, வம்பு வழக்கடனை ஜெயிக்கக்கூடிய வருஷமாகவே இந்த 2.5 வருஷம் சனி மீனராசியில் உங்களுக்கு பலனை தரப்போகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி அதாவது 4ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கார் அப்படின்னா வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். நிலம், இடம் சம்பந்தமாக பிரச்சனை வந்தால் அதை சுமூகமாக கையாளணும். அதே போல் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதையும் சுமூகமாக கையாள வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனி எங்கே இருந்தாலும் 3 பார்வை பார்ப்பார். 3வது பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வைன்னு சனிக்கு இருக்குது. இப்போ மீனராசியில் இருந்துக்கிட்டு 3வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். ஒரு 8ஆம் இடங்கிறது என்ன? மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், அசிங்க அவமான ஸ்தானம். அப்போ அந்த ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அதுவும் நன்மை தான். இப்போ சனி ஆயுள் கிரகம் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாருன்னா ஆயுள் விருத்தி, ஆயுள் கண்டங்கள் ஏற்படாமல் ஆயுள் விருத்தி ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா அசிங்க அவமானத்துக்கு நஷ்டம், அந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் தான். திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான யோக பலன் தான். அதுவும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா துளாராசிக்கு பெரிய அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. அது பெரிய அதிர்ஷ்டங்கள் நடக்க போகிறது. பாக்கிய குரு வரப்போகிறாரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7வது பார்வையாக உங்கள் ராசியை 12ஆம் இடத்தை பார்க்குறாரு.
12ஆம் இடங்கிறது என்ன? அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். அப்போ 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னா அந்த வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ வெளிநாட்டில் நல்ல வேலையா நல்ல விசாவா அப்படின்னு நல்லா தீர்க்கமாக ஆலோசிக்கணும். ஏன்னா அது சம்மந்தமான மோசடி ஏதாவது நடத்தக்கூடாது. வெளிநாட்டில் அவங்க விசா அனுப்புறது அது கரெக்டான கம்பெனி விசாவா, சொன்னபடி அவங்க சம்பளம் கொடுப்பாங்களா அது அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்காக நிறைய தடவை அலையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சனி. ஏன்னா தடை தாமதம். அந்த 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம். அங்கே சனி பார்க்குறாருன்னு நிறைய அலைச்சல் திருச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தூக்கம் கிடக்கூடிய அமைப்பாக இருக்கும். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் 12ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது. ஏன்னா தூக்கத்தை குறைச்சி உழைப்பு அதிகரித்து அந்த மாதிரியான அலைச்சல் திருச்சிகளை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும். அவங்க ஏன்னா அது சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் 12ஆம் இடங்கிறது இடது கண்ணை பராமரிக்கணும். அதாவது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த கண் சம்பந்தமாக நிறைய பராமரிப்பு செய்ய வேண்டும். அதாவது முக்கியமாக 12ஆம் இடங்கிறது இடது கண் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு சனி 10வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடங்கிறது என்ன? இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம். அதே போல் 3ஆம் இடங்கிறது இப்போ ஒப்பந்தம், பத்திரப்பதிவு, கையெழுத்து இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம். இப்போ இந்த 3ஆம் இடத்தை பார்க்குறார் 10வது பார்வையானா இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். அப்போ சனி பார்க்குறாருன்னா அந்த ஃபஸ்ட்டு முயற்சி தடைப்பட்டு அப்புறம் நடக்கும். எப்போவுமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறாங்களே, ஏன் அப்படின்னா அது சரியானதா இல்லையான்னு அப்படியே பக்குவப்படுத்தி அந்த அதுக்கான வேல்யூஷனை உணர வச்சு அந்த பொருளை கொடுப்பார். அப்போ முதல் முயற்சி தடைப்பட்டு அப்புறம் கிடைக்கும். அந்த மாதிரியான பலனை கொடுக்கும் 3ஆம் இடத்தை 10வது பார்வையாக பார்க்கக்கூடிய சனியால். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அது இளைய சகோதரத்துடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த ஒப்பந்தம் கையெழுத்து இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். படித்து பார்க்காம ஒப்பந்தம் விஷயங்களில் கையெழுத்து போடக்கூடாது. டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு செய்கிறோம் இல்லையா, அந்த பத்திரப்பதிவில் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடம் பத்திரப்பதிவு. அப்போ பத்திரப்பதிவு நடக்கும் பொழுது அது கரெக்டான தெளிவாக எல்லா டீட்டெயிலும் எழுதியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா 3ஆம் இடங்கிறது கீர்த்தி புகழ் இல்லையா. அப்போ அந்த கீர்த்தி சம்பந்தமாக ஏதாவது அவதூறு யாராவது பக்கத்து வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரம், 3ஆம் இடங்கிறது கீர்த்தி, 3ஆம் இடங்கிறது நம்மளுடைய தைரியம், வீரியம், பராக்கிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தைரியம், நம்மளுடைய தைரியஸ்தானம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியது 3ஆம் இடம். அப்போ தைரியம் கொஞ்சம் குறைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தைரியமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போ 3ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம். சனி பார்க்குறாருன்னா அதாவது ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் தோல்வி அடைஞ்சு அடுத்த அட்டம்ப்டில் அது ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளைய சகோதரியிடம் மட்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா சனி இருக்கிறது 6ஆம் இடம். பார்க்குறது 3 6 அதாவது 3 6 8 12 இது மூணுமே சனியோட கையில் வருது. பொதுவாக ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், 3 6 8 12 மறைவு சாணம் சொல்லுவோம். அப்போ மறைவு சாணம் பூரா சனியோட கண்ட்ரோலில் வந்துடுது துலா ராசிக்கு இந்த 2.5 வருஷம். அப்போ மறைவு ஸ்தானங்கள் எல்லாமே அடி வாங்கிறதுனால எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். அதாவது தொட்டது துலங்கக்கூடிய பெரிய வெற்றிகளை தரக்கூடிய எதிரி தொல்லை இல்லாமலும் போட்டி பொறாமைகள் இல்லாமலும் சர்வசாதாரணமாக அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தான் சனி உங்களுக்கு தரப்போகிறார். ஏன்னா சனி இருக்கிறது 6ஆம் இடம். பார்வையாக பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ மறைவு ஸ்தானம் எல்லாமே அடிபட்டு போகுது சனி கையில் வந்துடுறதுனால. பாக்கி இருக்கக்கூடிய நல்ல ஸ்தானங்கள் செயல்பட்டு உங்கள் ராசி அதாவது துலா ராசிக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் எந்த விதமான தடை தாமதம் இல்லாமல் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுவும் குரு பெயர்ச்சி மே மாதத்திற்கு பிறகு பாக்கிய குரு வரும் பொழுது துலா ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக சனி உங்கள் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சிங்கிறது மீன ராசியில் 2.5 வருஷம் சஞ்சரிக்கும் பொழுது இந்த 2.5 வருஷம் சனி பெயர்ச்சி துலா ராசிக்கு யோகத்தை செய்ய நோய் எதிரி வம்பு வழக்கடெல்லாம் ஜெயிச்சு ஒரு சிறப்பான நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களையே தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.